உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதைகளை இந்த ஆண்டவர் செவ்வையாய் மாற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டி வருகிறதான எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். நமக்கு பலன் கொடுக்கிறார், கிருபை தருகிறார். ஆச்சரியமாய் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் சுமக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் உண்டு, நம்மை ரட்சிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, நமக்காய் வழக்காடுவர், எப்பொழுதும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த நாளிலே அவரை நாம் அண்டிக் கொள்வதற்கு, அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு, ஹல்லேலூயா, அவருடைய முக சாயலினாலே நீங்களும் நானும் பிரகாசம் அடைப்பதற்கு இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தருவாராக. ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்திலே நாம் நடப்பதற்கு I pray that God will help us, that we will walk in the strength, walk in the light, walk in the favor, walk in the mercy of the living God. Hallelujah. ஆண்டவருடைய தயவிலையும் ஆண்டவருடைய பலத்திலையும் அவருடைய கிருபையிலும் அவருடைய சத்துவத்திலும் நடப்பதற்கும் பெருகுவதற்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் ஆச்சரியமாய் அருளி செய்வாராக. ஹல்லேலூயா. வழுவாதபடிக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர் இந்த ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்வதற்கு, அவரை மாத்திரம் நாம் சார்ந்து கொள்வதற்கு அவர் நமக்கு பலனையும் கிருபையும் தருவாராக. நாம் தொடர்ந்து நம்ம 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே நாம் சில காரியங்களை நாம் கவனித்து வந்தோம். ஹல்லேலூயா. அந்த அதே வசனத்திலே, முதல் வசனத்திலேயே ஹல்லேலூயா, ஆண்டவர் சொன்னதான காரியங்கள். ஹல்லேலூயா. சாமுவேலை பார்த்து சொன்னார், ஒரு தைல கொம்பை நீ எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா ஈசாயனுடைய வீட்டுக்கு போ, அங்கே நான் எனக்கென்று ஹல்லேலூயா நான் தெரிந்து கொண்ட ஒருவனை ஹல்லேலூயா உனக்கு காண்பிப்பேன். I will show you the person that I have chosen for myself. ஹல்லேலூயா. எனக்கென்று என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்முடைய சாய்ஸஸ் எல்லாம் வித்தியாசமாக மாறிடும். நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம், கர்த்தர் வேறு வழியில் ஹல்லேலூயா ஆண்டவர் காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. God's ways are always different from ours. Hallelujah. Amen. God, in this place we can see God has chosen his own for his people. Hallelujah. தமக்கென்று ஹல்லேலூயா அவர் விரும்புகிற ஒரு மனுஷனை அந்த ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God's ways are always unexpected and unconventional. Amen. Hallelujah. ஏசாயா 55வது அதிகாரம் 8-9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. My ways are not yours and my thoughts are greater than yours. Hallelujah. My thoughts are not yours. It is not the way that what you think. It's not the way what you want to go, where you want to go. Hallelujah. God's ways are always different in our lives. God's plans are always different from ours. Hallelujah. உங்களுடைய என்னுடைய திட்டங்களிலிருந்து கர்த்தருடைய திட்டங்கள் எப்பொழுதும் மாறுபட்டவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்லவ என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்கெட் போட்டு இதுதான், இதுக்குள்ளதான், இந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கணும், ஹல்லேலூயா இந்த காரியத்தை நான் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வரைமுறைக்குள்ளேயே நம்ம செயல்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வரைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு, beyond the boundaries that we set for ours, maybe our spiritual life, maybe our ministry, maybe buying a house, maybe whatever in our lives, hallelujah, whatever blessings, hallelujah, நம்ம இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நம்ம நினைச்சு வச்சிருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, இதற்கு அப்பாற்பட்டு நான் உனக்கு கிரியை செய்வேன். hallelujah. Not exactly in the way that I think. நான் நினைக்கிற மாதிரியே நடக்கணும் எப்பவுமே இல்லைங்க. hallelujah. எப்போ ஒரு காரியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன்,
அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரோ, ஒரு ப்ளூ பிரிண்ட் அந்த ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹalleluya. அதுதான் என் வாழ்க்கைக்கு நல்லது. ஹalleluya. நானா போய் தேடி போய் இஷ்டப்பட்டு, நானா தேடிப்பட்டு இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இவரு நல்லா இருப்பாரு, இந்த அம்மா நல்லா இருப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்ம our own choices has got our own consequences. ஹalleluya. நம்முடைய சொந்த தெரிந்தெடுப்பு அதனுடைய பிரதிபலன், அதற்குரிய காரியங்களை நம்ம அனுபவிச்சே தீர்வோம். ஆமென். நிறைய நேரத்தில் மாறுபடுகிற ஒரு காரியமாய் அது இருக்கிறது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அததான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று. ஹalleluya. யோபு 11வது அதிகாரம் 7, 8, 9 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீர் அறியக்கூடுமோ? அது வானம் பரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்தின் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கலும் அகலமாயிருக்கிறது. அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? Who can stop this God? No powers, no demons, no sickness, nothing can stop from what God has planned to do through your life. Amen. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்ததை எந்த சக்தியும் எந்த வல்லமையும் மனித வல்லமைகளும் ஒரு நாளும் தடை பண்ண முடியாது என்பதை நாம் தெளிவாய் நாம் புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, ஹalleluya, அவரை நாம் நம்புவதற்கு, அவரை என் வாழ்க்கையில எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார் என்கிறதான நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த ஆண்டவர் மீது. ஹalleluya. இந்த ஆண்டவர் ஒரு நாள் என் வாழ்க்கையில தீமையை அனுமதிக்க மாட்டார். சில நேரத்தில் சில காரியங்கள், சூழ்நிலைகள் தீமை போல அந்த நாட்களில் அந்த நேரத்தில் தோன்றினாலோ அதையும் கர்த்தர் ஹalleluya நன்மைக்கு எதுவாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. அதையும் அந்த பாதையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. சங்கீதம் 139:6 நாம் வாசிக்கிறோம், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. Some of the things that God does in our lives not necessarily we need to understand. ஹalleluya. சில நேரத்தில் நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும், இட்ஸ் அமேசிங் டு மீ, எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. I cannot attain, I cannot reach to that place. Hallelujah. It is too high for me. Sometimes it's too high to understand God's plan and God's purposes. I want to tell you, give it in God's hand. Whatever it is, whatever your life, your ministry, your family, your vision, your mission, whatever it is, give it in God's hand. Give it in God's hand. Hallelujah. Surrender your life. உங்க வாழ்க்கையை, உங்களுடைய தீர்மானங்கள், உங்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் கையில கொடுத்து பாருங்க. அவர் சிறந்ததை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். உம்முடைய ஆவிக்கு சொல்லிட்டு சொல்றாரு, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஹalleluya. ஆமென். உம்முடைய கரம் அங்கேயும் என்னை தாங்குகிறது. ஹalleluya. Wherever I go, in other words, I cannot escape from the plan of God. Hallelujah. தேவ திட்டத்திலிருந்து நான் ஒரு நாள் நான் தள்ளி போக முடியும். If he loves me, என்னை கொண்டு ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டார்னா எங்கே போனாலும் அந்த ஆண்டவர் பிடிப்பார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அதனால தான் நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிறோம். ஞானி சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. சொல்லுங்க, கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. இந்த தேவன் பேரில் பற்றுதலாயிருந்து. இந்த இயேசுவின் மீது நான் நம்பிக்கையாயிருந்து. ஹalleluya. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென். In every path, every step that we make, hallelujah, amen, understand the plan of God in every path. Know that he is walking with you. Remember him. Amen. Do not forget your creator. Do not forget your God. Hallelujah. அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை இந்த ஆண்டவர் செவ்வையாய் மாற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கோணலான பாதைகளையும் இந்த ஆண்டவர் செவ்வையாய் மாற்றுவார். ஹalleluya. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை முழுவதும், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய வழிகள், என்னுடைய பிளான் எல்லாத்தையும் அவர் கையில் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐ கேன் ரிலாக்ஸ். ஹalleluya. ஆமென். அதனால தான் இங்கே சொல்றார் ஞானி, உன் சுய புத்தியின் மேலே சாய. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நிறைய
நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை தான். ஐ நோ ஐ கேன் டூ இட். சால் இதை தான் சொன்னான். சவுல் நாவி அதை தான் செய்யும். எனக்கு தெரியும், ஹல்லேலூயா, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஆமென். அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். அந்த ஆட்களை கர்த்தர் ஒரு நாள் பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, ஐ வாண்ட் டு சரண்டர், எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரியல, இந்த பாதை தெரியல, எப்படி போகணும்னு தெரியல. ஐ நீட் ஹெல்ப், ஐ நீட் காட், ஐ நீட் பீப்புள். ஹல்லேலூயா. எல்லா நேரத்துலையும் நான் தனித்த ஆளு, நான் ஒரு ஆளை எல்லாத்தையும் செய்வேன். ஒன் மேன் ஷோ ரொம்ப டேஞ்சரஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆல்வேஸ் Amen. It is a teamwork. There is a saying, hallelujah, makes the dream work அப்படின்னு சொல்லுவாங்க. Teamwork, hallelujah. ஒன்று சேர்ந்து இணைந்து நம்ம எந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, hallelujah, அந்த தரிசனம் நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. hallelujah. நம்ம டீம் வேற யாரும் இல்லை, இந்த ஆண்டவரோடு, hallelujah, நான் இணைக்கப்பட்டு அவரோடு கூட என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய திட்டங்கள் இணைக்கப்பட்டு நான் அவரோடு கூட நான் நடக்கும் பொழுது என்னுடைய காரியங்களை செவ்வையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சில நேரத்தில் இந்த பாதைகள் எங்களுக்கு தெரியல, எங்க போறது, என்ன நடக்குது. We do not know, we don't understand the paths that we are going through. But Lord Jesus, we know one thing, even through this path, even in this situation, we know our God is with us. Our God is walking with us. My Savior is walking with us. என்னை அழைத்த கர்த்தர் என்னோடு கூட உண்டு, என்னை நடத்துகிற ஆண்டவர், என்னை சுமக்கிற ஆண்டவர் என்னோடு கூட உண்டு என்கிறதான நம்பிக்கையோடு இந்த ஓட்டத்தை தொடர்வதற்கு, இந்த பிரயாணத்தை தொடர்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தாங்க. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலத்தினால் இடைக்கட்டுவீராக. கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இரக்கத்தினால், தயவினாலே, கிருபையினாலே முடிசூட்டுவீராக. ஆச்சரியமான வழிகள் நம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதை அவர்கள் கண்கள் காண உதவி செய்யும் ஆண்டவரே. முடிவிலே உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நீர் எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீரோ அது நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்கள் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், பலப்படுத்தும். எங்கள் கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செய்யும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். We thank you Lord, எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவர்.